போகும். நம்ம ப்ராசஸ் அப்படி தான் செலக்ட் பண்ணிப்போம். இது ஆக்டிவ்னு போயாச்சுன்னா அதுக்கு அடுத்த படி எப்படின்னா அது அடுத்த லெவலில் அது எப்படின்னா இதுக்கு தனிச்சா இது தனிச்சால் போகும். ஸோ நான் அதை பண்ணல, நான் நெக்ஸ்ட் லெவலில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3-way பேசிவ் எப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஸ்பீக்கர்ஸே இங்கே இருக்காது, ஆனால் சவுண்டுங்களாம் கேட்கும். நீங்கள் நேற்று ஒரு விஷயம் கேட்டிங்கயா, ட்விட்டரில் வந்துட்டு சவுண்டு பேஸும் சேர்த்து வரும். இப்போ நீங்கள் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட்னு சொல்லுவோம். லெஃப்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வாய்ஸ் பேஸு ட்ரிபிள் எல்லாமே சேர்ந்து தான் கேட்கும். ரைட்டுக்கு மாறும், ரைட் மாறும் பாருங்க. லெஃப்ட் எல்லா சவுண்டும் லெஃப்ட்லேயே இருந்திருக்கும், இப்போ ரைட்டுக்கு மாறும். ரைட் அதாவது ரைட்டுன்னு சொல்லும் போது இப்போ லெஃப்ட், அதாவது பேஸ் சப்வூஃபர் டிக்கியில் இருக்குது. அது சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா குட்டி மாட்டிருக்கும், ஆனால் உங்களுக்கு பேஸ் இந்த எண்டு வரைக்கும் கேட்குது பாருங்க. ரைட்டு மாறும், ரைட் மாறிடும் பாருங்க. இப்போ லெஃப்ட் ஸ்பீக்கர் இருக்கு, ரைட் ஸ்பீக்கர் இருக்கு, அதனால கேட்குது. இங்க ஸ்பீக்கர் கிடையாது, சவுண்ட் உங்களுக்கு கேட்கும் பாருங்க. சென்டர் எங்க கேட்குதுண்ணா? கரெக்டாக சென்டரில் இருக்கும். கவனிச்சிங்களா? பேஸு பேஸ் எங்கே கேட்குது? மறுபடியும் கவனிச்சு பாருங்க. சென்டர் சப்வூஃபரும் அங்கே தான் கேட்குது பாருங்க. இந்த வாய்ஸ் ட்ரிபிள் பேஸ் எல்லாம் அங்கே தான் கேட்கும். லெஃப்ட் சென்டர் உங்களுக்கு நேராக இருந்திருக்கு. பேஸ்னா பேஸ் அங்கே தான் இருக்கும். ரைட் சென்டர் இப்போ நீங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற லெஃப்ட் சீட்ல எனக்கு இந்த சைட்ல வராது. இதான் ஒரு சீட், அதனால தான் நீங்க இங்கே உட்காருவீங்கன்னு கேட்டேன்னா இந்த சீட்டு தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இங்கே வேற மாதிரி இருக்கும், அங்கே வேற மாதிரி இருக்கும். இங்கே தான் அக்யூரஸியா இருக்கு. இதான் ஒரு சீட் தான் பக்காவா கொடுக்க முடியும் முதல்ல. இப்போ இதோட சவுண்ட் பாருங்கன்னா இங்க இருந்து ஆரம்பிக்கும். இங்கே உங்க கால் கிட்ட இருந்து ஆரம்பிச்சு அப்படியே மெதுவா லெஃப்ட் அப்படியே ரைட் வரைக்கும் பாருங்க. அதாவது கண்ணு முன்னாடியே இந்த சவுண்ட் அப்படியே மாறுறது உங்களுக்கு தெரியும். அப்படியே இங்க கீழே வரைக்கும் வரும். தெரியுதுங்களா? அதாவது இந்த டேஷ்போர்ட் எல்லாமே உங்களுக்கு சவுண்டாக தான் இருக்கும். எல்லாமே அதாவது இந்த இடத்துல கிடையாது, ஃபுல்லாவே சவுண்டாக தான் இருக்கும். டெஸ்டிங் சவுண்டெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த மியூசிக்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில சவுண்டெல்லாம் இங்கே தான் கேட்டிருக்கும் உங்களுக்கு. சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு, சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாவா, பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா, கம்பெடுத்தா சொல்லி அடிப்பே, ஜல்லி காளைய போல் துள்ளி குதிப்பே, ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பே, உங்க பாட்டனுக்கும் கத்து கொடுப்பேன். ஒளியிலே தெரிவது தேவதையா, ஒளியிலே தெரிவது தேவதையா, உயிரிலே கலந்தது நீ இல்லையா, இது நெசமா நெசமில்லையா? எப்படி இருக்கு சவுண்ட்? ஹாய் கைஸ்,
நான் உங்கள் ரியாஸ். ஆக்சுவலாக ஒரு எர்டிகா காருக்கு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு பேசிவ் செட்டப்பில் ஆடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்டு பேரான்வியூர் அந்த ஊர்லேருந்து வந்திருக்காரு. இந்த கஸ்டமர் வந்து ஆடியோ லவர். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சேனல்லலாம் பார்த்து நல்ல ஒரு ஆடியோ பண்ணணும்னு சொல்லி 350 கிலோமீட்டர்லேருந்து இங்கே வந்து ஆடியோ பண்ணியிருக்காரு. டெமோவெலாம் முடிஞ்சு கஸ்டமர் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. ஆக்சுவலாக இந்த காருக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃப்ரண்ட் காமண்ட் ஆடிஷனும் ரியர் காமண்ட் ஆடிஷனு, ஒரு 4 சேனல் லேம்ப்பு, அது போக ஒரு 2 சேனல் லேம்ப்பு, சப்வூஃபரு, அப்புறம் வந்து ஹைப்பர்சோனிக் ஆண்ட்ராய்டு பிளேயர் ப்ளஸ் 4 டோர் டேமிங் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இந்த கஸ்டமர் என்ன சொன்னாங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக பிடிக்கக்கூடாது, நான் பூட் ஸ்பேஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பூட்டில் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது ஒரிஜினல் பேடு, இது நம்ம செஞ்ச பேடு, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். கஸ்டமர் ஃபுல் ஹாப்பி. சார் இப்போ நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கீங்க. டிஸ்ட்ரிக்டில் பேராவூரணி ஏரியா. ஓகே சார். நாங்கள் வந்து யூடியூப்பில் தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கும்போது தமிழ்நாட்டில் பெஸ்ட்டு ஆடியோ ஆரம்பம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இதில் நாங்கள் வந்தோம். வரதுக்கு முன்னுக்கே கால் பண்ணி சொல்லியாச்சு இது மாதிரி வரோம் அப்படின்னு. வந்ததுக்கு ரெஸ்பான்ஸ்லாம் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி பின்னுக்கு ஆடியோ சிஸ்டமும் பக்காவாக இருந்துச்சு. ஆடியோவில் எந்த கிளியருமே இல்லை, எல்லாம் ஃபுல்லாக கிளியரான்ஸாக இருந்துச்சு. ஒரு நாய்ஸுமே இல்லை. நாங்கள் வந்து ஒரு இது பட்ஜெட்னா நாங்கள் ஒரு போர்ட் பட்ஜெட் ஒன்று பண்ணியிருக்கோம், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. பின்னுக்கு வந்து ஊஃபர் வைக்கிற மாதிரி வந்து நாங்கள் பெரிய பாக்ஸ் மாதிரி வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம்னா வரும்போது பேசஞ்சர் வெளியே போகும்போது டூருக்கு போகும்போது ட்ரெஸ்ஸில் எதுவும் வைக்க முடியாது, அதுக்காண்டி கீழே பூட் ஸ்பேஸில் நீட்டாக கம்பார்ட்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எந்த இதுவுமே இல்லாமல் சூப்பராக இருக்குது ஆடியோஸ். இப்போ ஆக்சுவலாக நம்ம பார்த்தீங்கன்னா 2 செட்டு காமண்டு, ப்ராசரு, அப்புறம் நீங்கள் கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு பிளேயரு, ஃபியூச்சரில் 360 கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் ஆடியோ டெமோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜிங்கோட எப்படி இருந்துச்சு சார்? ஆடியோ டெமோ சூப்பராக இருந்து நீங்கள் எதிர்பார்த்த ஆடியோ ஃப்ரெண்டில் அப்படியே நீட்டாக கிளியராக கிடையாது. ஓகே சார். நீங்கள் 350 கிலோமீட்டருக்கு அந்த அவுட்புட்டை நீங்கள் எடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹை வாஸ் திஸ் இஸ் அப்படி ஃப்ரம் ஆரம் காட்டேக். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு எர்டிகா வண்டிக்கு ஆடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து இந்த சப்வூஃபர் வந்து இடம் பிடிக்கக்கூடாது, எனக்கு உள்ளே வந்து செட்டிலாக வேணும் அப்படின்னு சொன்னனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிக்கியில் வந்து இந்த லெஃப்ட் சைடில் நம்ம கார்னரில் அப்படியே கீழே மோல்ட் பண்ணியிருப்போம். அது வந்து ஒரு கான்செப்டாக இருக்கும். ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. இந்த வண்டியில் நம்ம மறுபடியும் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்பேஸே பிடிக்காமல் அந்த இருக்கிற கேப்லேயே வச்சு நம்ம ஒரு 18 சப்வூஃபர் வச்சு ஒரு ஆடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் வீடியோஸ் எல்லாமே பார்த்து தான் அவங்க வந்தாங்க. ஸோ ஆடியோ இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டேம்பிங் எல்லாமே பண்ணிச்சு. இந்த வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராசர் போட்டு பேசிவ் செட்டப் நம்ம ஆடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இம்ரான் சார் வந்து கஸ்டமர் டெமோவில் காமிச்சிருப்பாங்க, அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், மறக்காமல் ஹெட்செட் போட்டு கேளுங்க. ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர்சோனிக் 2K சிஸ்டம் வந்து நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆடிஷன் APK 165ங்கிற காம்பனெண்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம். தென் ப்ராசர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் மேகர்ஸில் A6 ப்ராசர், ஒரு 6 சேனல் ப்ராசர் வந்து நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சேனல் லேம்ப் சவுண்ட் மேகர்ஸோடு நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் அந்த சப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளாபங்க் 2 சேனல் லேம்பும், சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா போல்ட்டில் ஒரு 18 சப்வூஃபர் அங்கே மோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு 18 சப்வூஃபர் போட்டு நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். தென் டேம்பிங் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஏர்டெக்ஸ் நானோ சீரியஸில் நம்ம வந்து இதில் வண்டி ஃபுல்லாக டேம்ப் பண்ணியிருக்கோம். 4 டோர் டிக்கு இதெல்லாம் வந்து இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட்ஸ். ஸோ ஆக்சுவலி வந்து கஸ்டமர் வந்து பார்த்தாங்க, டெமோ எல்லாமே கேட்டதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா அப்டேட் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 4 சேனல் லேம்ப் இது மட்டும் தான் ஆடியோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இது போட்டால் நல்லாயிருக்கும், இது போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லி அவர் வந்து நம்ம ஆடியோ அவர் கேட்டார். இந்த மாதிரி டீட்டெயிலிங் எனக்கு வேணுன்றப்போ நம்ம ப்ராசர் இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொல்லி ப்ராசர் நம்ம போட்டு ஒரு பேசிவ் செட்டப் பண்ணப்போ அவங்க அவ்வளோ ஹாப்பியாக போயிட்டாங்க. இனி ஆக்டிவ் பண்ணியிருந்தோன்னா இன்னி அவுட்புட் வேறு லெவலில் இருந்திருக்கும். பேசிவ்க்கே அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அப்படின்ட்டாங்க. இனி நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆக்டிவ் பண்ணுற கான்செப்ட்டில் தான் இருக்காங்க. ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பனன்ட்ஸ் தூக்கி பின்னாடி போட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு 165p ஸோ ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே அப்கிரேட் பண்ணி நம்ம அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவ் செட்டப் நம்ம பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில் எப்போ வேணாலும். ஸோ இதெல்லாம் இந்த வண்டியில் யூஸ் பண்ணிக்க ப்ராடக்ட். ஸோ இப்போ வந்து கஸ்டமர் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, எடுத்தோன்னே எல்லாமே ஆக்டிவ் பாசிவ் இதுதான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இல்லை. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் OEM யூஸராக இருந்தீங்க, ஆல்ரெடி ஆடியோலாம் கேட்டு பழங்க, நீங்கள் பாசிவ் செட்டப் போனாலே ஒரு பேசிக்காக ஒரு ஆடியோ போனாலே உங்களுக்கு ஃபீல் ரொம்ப வேறு லெவலில் இருக்கும், கேட்குறதுக்கு அப்படியே டிஃபர் ஆகும். ஸோ அதில் நீங்கள் ஒவ்வொன்றா ஆட் ஆன் பண்ணி ப்ராசரை வந்து ஃபியூச்சர் ஒவ்வொன்றா ஆட் ஆன் பண்ணி அந்த ஃபீல் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஸோ எடுத்தோடனே எல்லாமே பண்ணிவிட்டு நம்ம என்னடா அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் யோசிக்கக்கூடாது. இப்போ ஒன்றுனா இப்போ பேசிவ் செட்டப் ஒரு 4 சேனல் லேம்ப் சப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது கூட ப்ராசர் இன்பில்ட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்டேட் பண்ணும்போது நம்ம ஸ்பெண்ட் பண்ண மணி வந்து நமக்கு வர்த்தா இல்லையான்னு சொல்லி அப்போ தான் உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் பட்ஜெட் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். See you next video மக்களே. Until then, see you. Bye. This is Apadi from Aram Katekas.